ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்லி சக்ஸஸ் எஜுகேஷன் அப் சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து அக்கௌண்டிங் பற்றி தான். லாஸ்ட் வீடியோவில் வந்து அக்கௌண்டிங்னா என்னது, அதாவது ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் சைக்கிள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லாம் பார்த்துருந்தோம். இது அதோட கண்டினியூஷன் தான். ஒரே வீடியோவில் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஸோ ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் நான் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இது அக்கௌண்டிங்கோட செகண்ட் பார்ட்டுன்றதால அக்கௌண்டிங் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸோட இது 3 தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பட் இது 3 புரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் நான் முன்னாடி போட்ட வீடியோ நல்லா பார்த்துட்டு கிளியராக ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்கில் வந்து யூசர்ஸ்னால் யார்? யூசர்ஸ்னால் இந்த அக்கௌண்டிங்கிறது ஒன்று யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்க தான் வந்து யூசர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த பர்சன் ஆர் குரூப் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன். தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு யூசர்னால் யார், அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் யூசர். அது எப்படி தேவைப்படும்னா, இப்போ ஒரு பர்சனோ ஒரு குரூப்போ அந்த ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியோட இன்சைடில் இருக்கவங்க வந்து எக்ஸ்டர்னல் யூசர் சொல்லுவாங்க. அதுவே வந்து அவுட் சைட் ஆஃப் ஆர்கனைசேஷன் தேவைப்படுற சில பேருக்கு அவுட் சைடில் அந்த மாதிரி ஒரு பர்சனோ ஒரு குரூப்போ அவுட் சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் யார் வெளியே இருக்க ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுதோ அது வந்து எக்ஸ்டர்னல் யூசர் சொல்லுவாங்க. இதுதான் இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர். ஸோ இன்டர்னல் யூசரை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக மொத்தத்தில் யூசருக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் யூசர்னு சொல்லுவாங்க. யூசர்ஸில் வந்து 2 இருக்குது, இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் யூசர் யாருன்னா, அவங்களும் வந்து ஒரு அந்த இன்டர்னல் யூசருன்றவங்க வந்து ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் த கம்பெனியாகவும் இருக்கலாம். அவங்க வந்து இன்சைட் த ஆர்கனைசேஷன். இப்போது ஒரு கம்பெனினா நம்ம கம்பெனிக்குள்ளேயே வந்து ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க ஓனர் ஆஃப் த கம்பெனி வந்து இன்டர்னல் யூசர் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, ட்ரேட் யூனியன்ஸ், அவங்கெல்லாம் வந்து இன்டர்னல் யூசர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ளேயே அவங்க அக்கௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால அவங்க இன்டர்னல் யூசர் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் யூசர்னால் யாருன்னா, எக்ஸ்டர்னல் யூசர்னால் அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் த ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் அவுட் சைடு அவங்க வந்து இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ்னால் யார், வெளியே நம்ம யார்கிட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கியிருக்கோமோ, நம்ம சேல் பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட வாங்குவோம் தெரியுமா, அவங்க தான் வந்து கிரெடிட்டார். நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுறவங்க தான் கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரெடிட்டார் வந்து தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால அவங்க எக்ஸ்டர்னல் யூசர். அப்போ இன்வெஸ்டர், நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, பேங்க் கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் பேங்க்குக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால அவங்களுக்கும் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க எக்ஸ்டர்னல் யூசர். அப்புறமா அதர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட், அப்புறம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்றது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்னால் நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணுறோமா, அப்படின்ற ஒழுங்காக பண்ணுறோமா, ரெகுலராக ஒர்க்கு இருக்கா, பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ஏஜென்சி இருக்கும்ல, அவங்களுக்கும் அக்கௌண்ட்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ அதனால அவங்களும் வந்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஆனால் ரிசர்ச் பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் யூசர்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர்ஸ்னால் என்னன்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். என்னடா ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ அது நான் சொன்னதெல்லாம் வந்து ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூசர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ்க்கு அந்த நம்ம ஒரு தியரி கொஸ்டின்ஸ்க்காக இது படிக்கிறோன்னு நினைக்காம, ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஜாப் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது படிக்கணும்னு நினைங்க. பட் பேசிக்காக அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்குள்ளே யார் இருக்கா என்னன்னு பேசிக்காக நம்ம தெரிஞ்சாதான் நீங்கள் சம் போடும்போது அசால்ட்டாக நல்ல மார்க்காக உங்களுக்கு கிடைக்கும், நல்லா ஈஸியாக போட்டு போயிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு ஒன்று கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. ஓகே,
சரி, இப்போ இன்டர்னல் யூசர் உள்ள நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓனர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம இன்டர்னல் யூசர்னா யாரு? பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே அக்கௌண்ட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்க தான் வந்து இன்டர்னல் யூசர். ஸோ நம்ம ஓனருக்கு எதுக்கு அக்கௌண்டிங் தேவைப்படுதுன்னா, டு நோ த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேயா? அதுக்காக அவங்க ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓனருக்கு தேவைப்படுது. மேனேஜ்மெண்ட் டீமுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, டு டேக் ப்ராம்ப்ட் டிசிஷன்ஸ் டு மேனேஜ் த பிஸ்னஸ் எஃபிஷியன்சி. நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்து எப்படி பிஸ்னஸை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டிங்கிறது நம்ம மஸ்ட்டாக இருக்குது. தென் எம்ப்ளாயீஸ் அண்ட் ட்ரேட் யூனியன். எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளோ நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து பே பண்ணுறோம், அந்த மாதிரி எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸு, அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம், ஏர்னிங் எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ, எம்ப்ளாயோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரேட் யூனியனுக்குலாம் தேவைப்படுது. போனஸ், டிபெண்ட் ஆன் த போனஸ், அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரேட் யூனியன்ஸ்க்கு இந்த அக்கௌண்ட்ன்றது மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் யூசர் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் யூசர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் யூசரை பற்றி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் யூசர்னால் யாருன்னா, நான் சொன்ன மாதிரி கிரெடிட்டார், நம்மளுக்கு சப்ளை பண்ணுறவங்க, பேங்க் அண்ட் அதர் லெண்டிங் இன்ஸ்டியூஷன். நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், எந்த இன்ஸ்டியூட்டுக்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம், லெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் யூசர். அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தேவைப்படும். எப்படின்னா, டு டிட்டர்மைன் வெதர் த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்டு இன் வென் டியூ. எப்போ நம்ம பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே, டியூவாக அவங்க எவ்வளோ பே பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்காக கிரெடிட்டார்ஸ்க்கு, பேங்க்ஸுக்கு, அதுக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், கிரெடிட்டாருக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால அவங்க எக்ஸ்டர்னல் யூஸராக அவங்களுக்கு அக்கௌண்ட் விஷயம் தேவைப்படுது. ஸோ அதனால் கிரெடிட்டார்ஸ், பேங்க் அண்ட் அதர் லெண்டிங் இன்ஸ்டியூஷன் வந்து எக்ஸ்டர்னல் யூஸர்னு சொல்கிறாங்க. தென் வந்து ப்ரெசன்ட் இன்வெஸ்டர்னால் யார்? ப்ரெசன்ட் இன்வெஸ்டர்னால் யாருன்னா, டு நோ த பொசிஷன், progress and prosperity of the business in order to ensure the safety of the investment. ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டியாக இருக்குது, அப்புறம் வந்து அது எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரெசன்ட் இன்வெஸ்டர் எக்ஸ்டர்னல் யூஸராக வராங்க. நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர், டு டிசைட் வெதர் டு இன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆர் நாட். பொட்டென்ஷியலாக இந்த இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் யூஸராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் யூஸரோட பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸில் என்னென்னா, அவங்க வந்து டு நோ த ஏர்னிங்ஸ் இன் ஆர்டர் டு ஆக்சஸ் த டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ எக்ஸ்டர்னல் யூஸராக அவங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம், எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் யூஸர்னு சொல்கிறாங்க. தென் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் நான் சொன்ன மாதிரியே ஒரு அதாவது எவாலுவேட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை எவாலுவேட் பண்ணி கரெக்டான ஒரு அக்கௌண்ட்டை வந்து எப்படி காமிக்கிறது அப்படின்றதுக்காக அவங்க ரெகுலேட்டரி ஏஜென்சிக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ், டு யூஸ்ட் இன் த ரிசர்ச் ஒர்க். அவங்களோட ரிசர்ச் என்னென்ன ரிசர்ச்சை பொறுத்து இருக்குது. அவங்களோட ரிசர்ச் என்னவோ அதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது. அது இருந்தால் தான் அவங்க அதை ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இவங்கெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் யூசர் நம்ம அக்கௌண்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போது யூசர்ஸ்னால் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம அக்கௌண்டிங் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க தான் யூசர்ஸு. அதில் இன்டர்னல் இருக்காங்க, எக்ஸ்டர்னல் இருக்காங்க. இன்டர்னல்னால் நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கவங்க, தேவைப்படுற அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வந்து இன்டர்னல் யூசர். எக்ஸ்டர்னல் யூசர்னால் நம்ம கம்பெனிக்கு அப்பார்ட் ஃப்ரம் நம்ம கம்பெனிக்கு வெளியே இருக்க ஆர்கனைசேஷன்லேருந்து அக்கௌண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களாம் எக்ஸ்டர்னல் யூசர் சொல்கிறாங்க. சிம்பிளாக இதுதான். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கலாம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இல்லாமல் எந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரன்னே பண்ண முடியாது. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஏதோ ஒரு அக்கௌண்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணி தான்
ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இருக்க 3மே வச்சு கூட நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்க 1 இல்லை 2 இல்லைன்னா அந்த மாதிரி எந்தெந்த அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க, மேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், செகண்ட் ஒன் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், தேர்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன பார்ப்போம். இட் இஸ் கன்சர்ன் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ, கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு பீரியட்குள்ளே இப்போ 1 இயர்க்குள்ளே இருக்கும்ல, நம்ம ஏப்ரல் டு நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும், இப்போ 2024 ஏப்ரல் டு 2025 மார்ச் வரைக்கும் தான் ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 இயர் பீரியடில் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட இதுவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி என்ன பீரியடு, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அந்த பர்டிகுலர் டேட் என்ன, அதெல்லாம் போட்டு பண்ணுற அக்கௌண்டிங் தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்னா இட்ஸ் ரிலேஷன் இப்போ நம்ம எவ்வளோ காஸ்ட்டு, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நம்ம எவ்வளோ ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சுன்றது கிளியராக, எவ்வளோ காஸ்ட்டுனா எவ்வளோ செலவாச்சு, அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷனுக்கான செலவு என்ன, அதை டிபெண்ட் பண்ணி வர அக்கௌண்ட் எல்லாமே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து போடுற அக்கௌண்டிங் தான் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இட் ரிலேட்ஸ் டு கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஜாப் அண்டர்டேக்கன் பை த ஃபர்ம். ஓகேயா, ஸோ நான் இப்போ சொன்னது தான் இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்னது, இப்போது இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் இது ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டோட ரிசல்ட்டு இதில் தேவை. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன். இட் ரிலேட்ஸ் டு த யூஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டேட்டா கலெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பாலிசி இன்ஃபர்மேஷன். புரியுதா? இது என்ன ரிலேட்ஸ் ஆகிருக்கு, இது யூஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டேட்டா வந்து கலெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் for the purpose of policy information. Okay, then planning, control and decision making by the management. இதெல்லாம் வச்சு அந்த பாலிசி இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்டிங்கில் என்ன பர்பஸ் இருக்குது, என்ன பிளானிங் இருக்குது, அப்புறம் டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போடுற அக்கௌண்டிங் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இப்போது இது 3 அக்கௌண்டிங்கும் உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்கிறேன். இது வந்து நான் உங்கள் புக்கிலேருந்து எடுத்து சொல்கிறேன். பட் இந்த புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதெல்லாம் தெரியலனா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அக்கௌண்டிங் இந்த ஜேர்னல் என்ட்ரி, இதுக்கப்புறம் வரப்போகிறதுல ஜேர்னல் என்ட்ரி, அப்புறம் லெஜரு, அதெல்லாம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேயா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் டிரான்சாக்ஷன் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷனை நான் என்னன்னு சொல்லிடுறேன். டிரான்சாக்ஷன்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மணி இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைனா அந்த மணி இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைனா கூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். கூட்ஸ்னால் என்னது, நம்ம வந்து அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் ப்ராடக்ட் வாங்குகிறோம், விற்கிறோம், அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறோம் தெரியுமா, அதை தான் நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் வந்து கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்ஸ், அப்புறம் வந்து சர்வீஸு. ஓகேயா, அது ரெண்டுமே இப்போ மணி, கூட்ஸ், சர்வீஸ் அதெல்லாம் ஒரு 2 பர்சன்ஸ்குள்ளே நடக்குது. ஓகேயா, அதுதான் டிரான்சாக்ஷன். ஒரு 2 பர்சன்ஸ்குள்ளே 2 பர்சன்ஸ் இல்லைனா 2 அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நடக்கிறது தான் வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த்னா அது கூட்ஸோட வேல்யூவாக இருக்கலாம். கூட்ஸ், சர்வீஸ், ஐடியா,
ஃப்ரம் த ஒன் பர்சன் டு அனதர். அதில் 2 பர்சனுக்குள்ளே ஒரு 2 பர்சனுக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, நீ வாங்குற நான் விற்கிறேன், ஓகேயா, நான் விற்கிறேன் இல்லைன்னு நீ வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணுறது தான் ஆக்டிவிட்டி தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க டிரான்சாக்ஷன்னா என்னென்னு. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், நம்ம ஒருத்தர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் குட்ஸ். அப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ், ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணுறோம். அப்புறம் ப்ராரோயிங் ஃப்ரம் பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குகிறோம், நம்ம யாருக்காவது கடன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து சேலரிஸ் பெய்டு, அதான் லெண்டிங் ஆஃப் மணினா நம்ம யாருக்காவது கடன் கொடுக்குறோம். சேலரிஸ் பெய்டு, நம்ம சேலரி பே பண்ணுறோம். ரெண்ட் பெய்டு, எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பே பண்ணுறோம். ரெண்ட் நம்ம நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுது ஒரு குடோன்னா ரெண்ட் பே பண்ணுவோம். அப்புறம் கமிஷன் ரிசீவ் பண்ணுவோம். அப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் வந்து 2 டைப்பில் வர டிரான்சாக்ஷன். ஒன்று நேமில் வரும், இல்லைனா கேஷில் வரும், இல்லைனா கிரெடிட்டில் வரும், ஓகேயா. இந்த மாதிரி ஒரு பர்சன் டு அனதர் பர்சன் நம்மளுக்கு நடக்கிறது தான் டிரான்சாக்ஷன்ஸ். கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ், ஓகேயா. கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்னதுன்னா, ஒரு கேஷ் ரிசிப்ட் ஆர் பேமெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த டிரான்சாக்ஷனில். கேஷ் ரிசிப்ட் ஒரு பேமெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது கேஷை சடனாக கொடுத்து அந்த கேஷை கொடுத்துட்டு அந்த ரிசிப்டை வாங்கிடுவோம். அதாவது பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கான ரிசிப்ட் வாங்கிடுவோமா. ஸோ அப்போ உடனே வந்து கேஷ் வந்து இன்வால்வ் ஆகிடுது, அதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன். நம்ம பே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பொருளை பே பண்ணிவிட்டு வாங்கிடுவோம். ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிட்டு கேஷ் பே பண்ணிடுவோம், ஓகே. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கேஷ் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது கேஷ் டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன்கிட்ட பொருள் வந்து வாங்குறாங்க, கேஷ் இம்மீடியட்டாக கொடுத்துட்றாங்க, இதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதா? இப்போ வந்து இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இமீடியட்லி கேஷ் ரிசிப்ட் ஆர் இமீடியட் கேஷ் பேமெண்ட், ஓகே. இமீடியட்டாக கேஷ் வாங்குறது இல்லைனா இமீடியட்டாக கேஷ் பே பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகே. இட் இஸ் த டிரான்சாக்ஷன் which cash is not received or paid immediately but will be received or paid later. இப்போது கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா என்னென்னா, கேஷ் இதில் இன்வால்வ் ஆகாது. ஆனால் பொருள் வந்து நம்ம இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கடைக்கு வராரு, எனக்கு ஒரு டூத் பேஸ்ட் வேணும்னு கேட்குறாரா, நம்ம கொடுத்துட்றோம், ரெகுலர் கஸ்டமர் இருக்கான் கொடுத்துட்றோம். பட் அவர் கேஷ் வந்து இப்போ கொடுக்கல, நான் வந்து நெக்ஸ்ட் டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அவர் என்னென்ன கிரெடிட்டில் வாங்கிட்டு போகிறாரு, அந்த பேஸ்ட்டை வந்து கிரெடிட்டில் வாங்கிட்டு போகிறார், ஓகேயா. ஸோ அதில் கேஷ் இன்வால்வ் ஆச்சா? இல்லை. அப்போ யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்க பேரை தானே நம்ம நோட் பண்ணி வைப்போம். ஸோ அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனில் வந்து கேஷ் வந்து அப்புறமா வாங்கிடுவாங்க, நம்ம பே பண்ணுறதா இருந்தாலும் அப்புறமா பே பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வாங்குகிறோம் ஒரு பொருள், நம்ம பே பண்ணாமல் நான் நாளைக்கு தரேன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டி இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த கேஷ் வந்து இம்மீடியட்டாக அங்கே போகாது. பட் ப்ராமிசஸ் டு பே லேட்டர். நம்ம ப்ராமிஸ் பண்ணி அது மாதிரி ப்ராமிசஸ் டு பே லேட்டர்னால் நம்ம அப்புறமா வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். இதில் வந்து கேஷு இன்வால்வ் ஆகாது, ஓகேயா. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்னா என்ன? அக்கௌண்ட்னா இட் இஸ் a basic unit for measurement in accounting. It is used for identifying a person, identify item accounting. The account is open individually for a person, asset, expenses, income, etc. In ledger account, a summary of the transaction under the head. ஓகே. அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே நிறைய அக்கௌண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறமா கிளாஸிஃபை பண்ணுறது, அப்புறம் லெஜர் போடுறது, இன்கம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வர்றது தான் அக்கௌண்ட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல். கேபிட்டல்னால் என்னது? கேபிட்டலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல்னால் இப்போது ஒரு கம்பெனியை நான் ஆரம்பிக்கிறேன்னா, நான் தான் ஓனர்னா, நான் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கம்பெனியை நான் நடத்த முடியாது. நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் தான் கேபிட்டல், ஓகேயா. த கேபிட்டல் இஸ் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரிப்ரைட்டர். ப்ரிப்ரைட்டர்னா ஓனரை தான் வந்து ப்ரிப்ரைட்டர் அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் இல்லைனா பிஸ்னஸ், அந்த ஒரு கம்பெனியோட ஓனர் ஆர் ப்ரிப்ரைட்டர் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட், கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் கேபிட்டல். இப்போ என்கிட்ட ஒரு 10 lakhs இருக்குது, அந்த 10 lakhs வச்சு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு கிளாத் கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தெரியுமா, அந்த அமௌண்ட்டு தான் வந்து கேபிட்டல்.
கேபிட்டல். அது இன்வெஸ்ட் பண்ணுறவர் பேர் தான் வந்து ஓனர் இல்லைன்னா ப்ரொப்ரைட்டர். ப்ரொப்ரைட்டரை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் என்னது? இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அசஸ் எக்ஸெட்ரா. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ட்ராயிங்ஸ்னால் நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் ட்ராயிங்ஸுன்றது ஒரு அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் த கேஷ் இல்லைன்னா ஒரு வேல்யூ ஆஃப் த ஒரு கூட்ஸ், அதாவது ஒரு பொருள், ஒரு வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் இல்லைன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் த கேஷ், அது வந்து நம்ம வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்லேருந்து இப்போது நான் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து கேபிட்டலா. அதுலேருந்து ஒரு 2 lakhs எனக்கு எமர்ஜென்சி, என்கிட்ட வேறு கேஷ் இல்லை, அதனால நான் பிஸ்னஸ்லேருந்து நான் ஓனர், ஆஸ் அ ஓனராக நான் பிஸ்னஸ், நம்ம கம்பெனி தானே, ஒரு 10 lakhsலேருந்து நம்ம 2 lakhs எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துடுறேன், வித்ட்ரா பண்ணிடுறேன், அந்த கம்பெனிலேருந்து எடுத்துடுறேன். அதாவது ஓனர் தான் இதை பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நான் என்னோட 10 lakhs நான் வந்து கம்பெனிக்காக போட்டதுலேருந்து 2 lakhs எடுத்துடுறேன்னா என்னோட பர்சனல் யூஸ்க்காக. எதுக்காக எடுக்கிறேன்? என்னோட பர்சனல் யூஸ்க்காக. எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எனக்கு ஏதோ ஒரு வீட்டில் வந்து யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லைனா ஏதோ ஒன்று நடந்தது வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம எடுக்கிறோம், பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோமா, அதுதான் வந்து ட்ராயிங்ஸ். இந்த ட்ராயிங்ஸ் வந்து வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் பை த ப்ரொப்ரைட்டர் ஆர் அ ஓனர் ஆஃப் த கம்பெனி ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். ஓகேயா? ஸோ இது வந்து கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் ஆகும். இப்போ 10 lakhsலேருந்து 2 lakhs வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் பர்சனல் யூஸ்க்காக, அது பேர் தான் ட்ராயிங்ஸ். ஸோ அது கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ். கேபிட்டல்லேருந்து ட்ராயிங்ஸுன்றது டிடெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு கேஷாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாகவும் இருக்கலாம். அந்த கம்பெனியில் நம்ம வாங்கி போட்ட பொருளாகவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம கம்பெனியோட பொருள், நம்ம தான் அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ கம்பெனிக்காக. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஒரு பர்சனலாக எனக்கு யூஸ்க்காக, பர்சனல் யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சனல் யூஸ்க்காக ஒரு ஓனர் வந்து அந்த கம்பெனிலேருந்து, அதாவது ப்ரொப்ரைட்டர் அந்த கம்பெனிலேருந்து எடுக்கிறாருன்னா, வித்ட்ரா பண்ணுறாருன்னா, அது பேர் தான் ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து வவுச்சர். வவுச்சர் வந்து எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆஃப் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கால்ட் அஸ் வவுச்சர். எக்ஸாம்பிள் கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பே இன் ஸ்லிப். வவுச்சர்னால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், உங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கேஷ் ரிசிப்ட். அப்புறம் இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களா, இன்வாய்ஸ். கேஷ் மெமோ கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி. பேங்க் போனால் பேங்க் பேயிங் ஸ்லிப் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் தான் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னால் என்னது? இன்வாய்ஸ்னால் இப்போ நான் அந்த ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பொருளை விற்கிறேன், அதுக்கு நான் ஒரு பில்லு போட்டு கொடுப்பேன் இல்லையா, அந்த பில்லு தான் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து என்னோடய கஸ்டமர், என்கிட்ட பொருள் வாங்குற கஸ்டமர்கிட்ட நான் கொடுப்பேன். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதில் என்னென்ன பொருள் விற்றுருக்கேன் அப்படின்றது எழுதியிருக்கோம், யாருக்கு நான் விற்றுருக்கேன்றது எழுதியிருக்கோம். அப்புறம் வந்து அது எவ்வளோ குவான்டிட்டி, அந்த பொருளோட குவான்டிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, ப்ரைஸ் என்ன, அதோட வேல்யூ என்ன, சைஸ் என்ன, அதெல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேனா, இல்லைனா வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேனா, இல்லை எவ்வளோ நெட் அமௌண்ட் என்ன, இல்லைனா வந்து எவ்வளோ இப்போ நான் வந்து அவங்க என்கிட்ட வாங்குறாங்க, 500க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க, ஆனால் 300 கொடுத்து தான் என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க, பேலன்ஸ் அவங்க 200 கொடுக்கணுன்னா அந்த 200 கூட நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இவங்க தர வேண்டியது 200 கூட அந்த இன்வாய்ஸில் நான் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து கஸ்டமருக்கு நான் கொடுக்கறது, சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கறது. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து இன்வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கூட்ஸ். கூட்ஸ்னால் என்னது? இவ்வளோ தூரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ், திங்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் இன் விச் a business is dealing with. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வில் பி கூட்ஸ் ஃபார் தோஸ் who deal in furniture. இப்போ ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்க ரன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிறது மெயினாக என்னது? ஃபர்னிச்சர். அது வந்து அவங்களுக்கு கூட்ஸ். ஓகேயா? அந்த மாதிரி எந்த பொருளை வச்சு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஸ், அது என்ன கமோடிட்டிஸ், இந்த பிஸ்னஸ்க்கு என்ன அது யூஸ் பண்ண, அந்த பிஸ்னஸை பொறுத்து கூட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்னால் என்னது? பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், எதுக்காக? ரீசேல் பண்ணுறதுக்கு.
இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது என்னோட இது கிடையாது. நான் வந்து ஒரு பொருளை வாங்கினா தான் அதை விற்க முடியும் என்னோட கம்பெனியில். ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு பொருளை கம்மி ரேட்டுக்கு வாங்கி 10 ருபீஸ்க்கு வாங்கி அதை நான் வந்து 20 ருபீஸ்க்கு விற்கிறேன். ஓகேயா? ஸோ அதை வாங்குறேன்னா வாங்குறது எதுக்கு? ரீசேல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால என்னோட இன்டென்ஷன் என்ன? ரீசேல். ஸோ பையிங் அ கூட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்னா இப்போ வாங்கின பொருளில் நான் வாங்கின பொருளை வந்து என்னோடய சப்ளையர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபெக்ட் ப்ராடக்டாக எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஓகேயா? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன் இல்லையா, அது டிஃபெக்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அது ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதை வந்து ரிட்டர்ன் அவுட்வேர்டுன்னு சொல்லலாம். ஏன் அவுட்வேர்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னை விட்டு போகுது. ஸோ அதனால் அவுட்வேர்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். நெக்ஸ்ட்டு சேல்ஸ். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன். ஓகேயா? வென் கூட்ஸ் மீன் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட் இட்ஸ் கால் சேல்ஸ். ஒரு பர்சனை வந்து ஒரு பொருளை வந்து நான் சேல் பண்ணுறேன், ஒரு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அதுதான் சேல்ஸ். சேல்ஸ் பண்ணது சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போது நான் சேல் பண்ண ஐட்டமில் அவங்களுக்கு வந்து ஏதோ டிஃபெக்ட் ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சுன்னா எனக்கு திருப்பி அவங்க அமுச்சிடுவாங்க இல்லையா, அதுதான் சேல்ஸ். நான் பண்ணது ரிட்டர்ன் வந்துடுது எனக்கு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர். when the goods sold or returned by the customer. என்கிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர் என்கிட்டே திருப்பி இது நல்லா இல்லை, இது ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன்னால், அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். அதுவும் அதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? ரிட்டர்ன் இன்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிட்டர்ன் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு, எங்கள் கம்பெனிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால ரிட்டர்ன் இன்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக். ஸ்டாக்னா என்னது? என்கிட்ட வந்து இப்போ இந்த கம்பெனி இந்த இயர் வந்து நான் ஃபுல்லாக எல்லாம் ரன் பண்ணி ஃபினான்ஷியல் பொசிஷனாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து வச்சுருக்கேன்னா, அப்போ என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கும். கொஞ்சம் இந்த இயர் எண்டில் எனக்கு ஸ்டாக் இருக்கும்ல, அது நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து நான் ஓப்பனிங் ஸ்டார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அன்சோல்டு கூட்ஸ் இது வரைக்கும் என்கிட்ட சேல் ஆகாமல் கூட்ஸ் எல்லாம் இப்போ என்னோடய அக்கௌண்டிங் இயர் முடியும் போது எனக்கு பேலன்ஸ் வந்து சேல் ஆகாத கூட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதெல்லாம் தான் எனக்கு ஸ்டாக். அதாவது அன்சோல்டு கூட்ஸ் லையிங் இன் த பிஸ்னஸ். அன்சோல்டு விற்க முடியாத ஒரு கூட்ஸ் இது வரைக்கும் விற்க முடியல, அந்த இயர் ரெண்டுக்குள்ளே என்னால் விற்க முடியல, அது பிஸ்னஸ்லேயே லையிங் பிஸ்னஸ்லேயே இருக்குது. அந்த பர்டிகுலர் டேட்டில் வேணாலும் என்னால் பண்ண முடியலன்றதால அது வந்து ஸ்டாக்குன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்கம். இன்கம்னா என்னது? இட் இஸ் அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரியலைஸ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஏர்னிங் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கமிஷன். இன்கம்னா என்ன? நம்ம கம்பெனியில் என்ன அமௌண்ட்லாம் ரிசீவ் பண்ணுறோம்? இப்போ சேல் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களா, அது அமௌண்ட் ரிசீவபிள். ரியலைஸ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் கூட்ஸ். அப்புறம் வந்து சேல் பண்ணதுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோமா, அதுவும் இன்கம். அப்புறம் ஏர்னிங் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கம்பெனி, அதுக்கு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அது வந்து இன்கம். அப்புறம் வந்து ஒரு டிவிடெண்ட். இப்போது ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு வர ஒரு ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட் மாதிரி எனக்கு மந்த்லி பே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, அது வந்து டிவிடெண்ட். அப்புறமா கமிஷன், சில இது மூலயமா எனக்கு கமிஷனும் கிடைக்குது நான் பண்ணுற ஒர்க்கு மூலயமா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தான் என் கம்பெனியோட இன்கம். எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ்னால் இட் இஸ் த அமௌண்ட் இஸ் இன்கர்டு இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஆர் செல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா என்னது? த அமௌண்ட் வந்து அந்த கம்பெனியில் நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் போடுவோன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் ரெண்ட் பெய்டுன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். என் கம்பெனிக்காக நான் ஒரு குடோன் எடுத்து அதிலெல்லாம் பொருள் வைக்கிறதுக்காக ரெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்ட்டுக்கு நான் காசு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. அந்த மாதிரி நான் பண்ணுற சேலரி பே பண்ணுறேன், அது என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ அதனால் வந்து நான் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி பே பண்ணுறேன், அது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. அந்த மாதிரி வந்து எல்லாமே அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால் நடந்திருக்கும் நம்ம கம்பெனியில் என்னென்னலாம் செலவாகியிருக்கோ அதுதான் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு சால்வன்சி. சால்வன்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் என்டர்பிரைசஸ் டு பே டெப்ட்ஸ். சால்வன்சினா வந்து அவங்க வந்து ஒரு பர்சன் அந்த என்டர்பிரைஸ்க்கு பே பண்ண வேண்டிய டெப்ட்ஸ் எல்லாம் வந்து சால்வன்சி. இன்சால்வன்சினா இட் த கேப்பபிலிட்டி ஆஃப் பர்சன் ஆர் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ்.
ஓகேவா? அது மாதிரி இன்சால்வன்சி நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அசெட்ஸ்னால் என்னது? அசெட்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஃபிசிக்கலாக நம்ம தொடக்கூடிய ஒரு பொ பொருள். ஓகே, அது வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஓகேயா? ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொத்து. அசெட்ஸ்னால் ஒரு சொத்து. ஃபிசிக்கலாக அதை டச் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கேஷை கூட ஒரு அசெட் தான். கேஷும் நம்மளுக்கு ஒரு அசெட்ஸ் தான். அசெட்ஸ்லேயே 2 அசெட்ஸ் இருக்குது. அது இதில் கொடுக்கல, நான் சொல்கிறேன். அசெட்ஸ்லேயே 2 அசெட்ஸ் இருக்குது. ஒன்று டேஞ்சபிள் அசெட்ஸ், ஒன்று இன்டேஞ்சபிள் அசெட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ டேஞ்சபிள் அசெட்ஸ்னால் என்னது? ஒரு ஃபிசிக்கலாக நம்ம தொட முடியும். அதை நம்ம இட் கேன் பி சீன், பார்க்க முடியும், அண்ட் டச்டு. இட் கேன் பி சீன் அண்ட் டச்டு. ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம வந்து தொட முடியும், பார்க்க முடியுமா? கேஷு தொட முடியும், பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது, தொட முடியும், அது மாதிரிலாம் டேஞ்சபிள் அசெட்ஸ் சொல்லுவாங்க. இன்டேஞ்சபிள் அசெட்ஸ்னால் என்னது? இன்டேஞ்சபிள் அசெட்ஸ்னால் நம்ம அந்த பொருளை பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் நம்ம அது ஒரு அசெட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா என்னது? ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. இப்போ ஒரு பீஸா கம்பெனியே இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு நல்ல இப்போது டொமினோஸ்னால் நம்ம நம்பி போய் சாப்பிட்றோமா பீஸா? அப்போ வந்து அது ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அது வந்து ஒரு குட்வில், அந்த கம்பெனியோட குட்வில். அந்த பேருக்காகவே போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த பேருக்காகவே போவாங்க. நம்ம போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பேட்டா பிறகு ஷோரூம் நம்ம பேட்டா வாங்குகிறோன்னா எப்படி போகிறோம்? அந்த ஒரு பிராண்டுக்காக நம்ம பேட்டானா நல்லாயிருக்கும், நல்லா வரும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதை வந்து குட்வில்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கம்பெனியோட அசெட்டு. நம்ம கம்பெனியோட பேருக்காக தான் உள்ளே வந்து நம்மளுக்கு அவங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இட் கேனாட் பி சீன் அண்ட் டச். அதை பார்க்க முடியாது, தொட முடியாது. அது ஒரு நல்ல பேர், அந்த கம்பெனியோட நல்ல பேர் தான் வந்து குட்வில். அதுதான் வந்து இன்டேஞ்சபிள் அசெட்ஸ். ஓகேயா? இது வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் த ஓனர். இது பெனிஃபிட், ஓனருக்கு வந்து பெனிஃபிட்டு. இட் கேனாட் பி சீன் அண்ட் டச். குட்வில் எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது அசெட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லேபிலிட்டி. லேபிலிட்டினா என்னது? இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். லேபிலிட்டினா நம்ம பொறுப்புகள். லேபிலிட்டினா என்னது? கடமைகள், பொறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னது? நம்ம யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு பே பண்ணணுமா? முக்கியமாக பேங்க்குக்கு பே பண்ணணுமா? பேங்க்கில் கடன் வாங்காமல் எந்த பிஸ்னஸும் யாரும் பண்ண முடியாது. கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஓகேயா? நிறைய பேர் எப்படி இருந்தாலும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் லேபிலிட்டிஸில் வரும். அது நம்மளோட பொறுப்புகள். நம்ம கொடுக்க வேண்டியது, யார்கிட்ட நம்ம வாங்குறோமோ அது கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ பேமெண்ட் வந்து நிறைய பேருக்கு பண்ண வேண்டியது இருக்குது, கிரெடிட் பேமெண்ட். கிரெடிட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனியாக திங்க் பண்ணி தான் யோசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக எல்லாமே புரியும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியாக நினச்சிக்கோங்க, ஓகேயா? நீங்கள் ஒரு கம்பெனி. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போது கிளியராகவே சொல்கிறேன். இதுதான் இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பி வந்து நம்ம கம்பெனி, ஓகேயா? நம்ம எப்பயுமே வந்து கம்பெனி சைட்லேருந்து யோசிங்க. பின்றது நம்ம கம்பெனி. ஸோ நம்ம யார்கிட்ட ஒரு பொருளை வந்து விற்கிறோமோ, யாருக்கு சேல் பண்ணுறோமோ, யார் நம்மக்கிட்ட பொருள் வாங்குகிறாங்களோ அவங்க தான் டெப்டார், ஓகேயா? ஸோ அந்த டெப்டார்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்கியிருப்பாங்க, பட் அமௌண்ட்டை பே பண்ணியிருக்க மாட்டாங்க இம்மீடியட்டாக. அவங்க அப்புறமா பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, தெரியுமா? நான் வந்து ஒரு 2 டேஸில் பே பண்ணுறேன், இல்லைனா வந்து 2 மந்த்ஸில் பே பண்ணுறேன். சில பெரிய பெரிய கம்பெனிங்களில் வந்து இப்போ ஏன்றவன் ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதமே ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 10 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்கான். ஏன்றவன் நம்மக்கிட்ட ஒரு 10 lakhsக்கு வந்து வாங்கியிருக்கான், ஓகேயா? ஸோ மந்த்லி அவன் நம்மக்கிட்ட 10 lakhs வாங்குறான்னா, அடுத்த மந்த் அவன் காசு கொடுக்கலனாலும் அவங்களுக்கு நம்ம கூட்ஸ் கொடுத்துருவோம். அவங்களோட காசு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவங்க கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து டெப்டார். அதாவது அந்த ஏன்ற ஒரு கம்பெனி நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டாங்க, அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, பட் அவங்க பேமெண்ட் நம்மளுக்கு இன்னும் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்க ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க, ஓகேயா?
அவங்க தான் டெப்டார். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி நம்ம கம்பெனி யார்கிட்ட இருந்து பொருளை வாங்குகிறோம், இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதானே சேல் பண்ண முடியும். டெப்டாருக்குன்ற பேர் வாங்குற நம்மக்கிட்ட வாங்குறவங்க டெப்டார். ஓகேயா? நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம், நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணாதான் அது அவங்கக்கிட்ட விற்க முடியும் அதிகமான ரேட்டுக்கு. ஸோ நம்ம கம்பெனி யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, நம்மளுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிரெடிட்டார். ஓகேயா? ஸோ நம்ம கம்பெனி பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் த கிரெடிட்டார். ஓகேயா? ஸோ கிரெடிட்டார்கிட்ட நம்ம வாங்கும்போது என்ன பண்ணுறோம், கேஷ் இமீடியட்டாக பே பண்ணலை, அப்புறமா பே பண்ணுறோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர், அதனால நம்ம வந்து இம்மீடியட்டாக கேஷ் பே பண்ணாமல் அப்புறமா நம்ம ஒரு பே பண்ணுற டேட்டை வந்து நம்ம டைம் வந்து சொல்லிடுறோம் வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து கிரெடிட்டார். ஓகேயா? ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் நம்ம பொருளை, ஆனால் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம பெனிஃபிட் வந்து கிரெடிட்டார் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம ஆனால் பே பண்ணல அவங்களுக்கு. ஓகேயா? அவங்க தான் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் கிளியராக இப்போ சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போது டெப்டார்னா யார்? A person who receives a benefit without giving money or money's worth immediately. அதாவது நம்ம ஏன்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ரிசீவ்ஸ் பெனிஃபிட், பொருளை வாங்கிட்டு போயிட்டான், பட் காசு கொடுக்கல. ஓகேயா? இம்மீடியட்டாக கொடுக்கல. அப்போது அவன் வந்து பே பண்ணணும் நம்மளுக்கு. he is liable to pay. liableனா என்னது? பே பண்ணணும். liable to pay in ஃப்யூச்சரில் பே பண்ணணும். ஸோ இது வந்து டியூவில் இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த பர்சன் யாரும் அவங்க தான் டெப்டார். டெப்டார்ன்றவன் நம்ம கிட்டேருந்து பொருளை வாங்கிட்டு போயிடுவார், ஆனால் காசை பே பண்ண மாட்டார் இமீடியட்டாக, ஏன்னா ஃப்யூச்சரில் கொடுப்பார். அவங்க தான் டெப்டார். இப்போ அவங்க பேரை வந்து நம்ம என்னன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம்னா, டெப்டாரில் இப்போ ஒரு கண்ணன் இருக்காங்கன்னா டெப்டார்க்குள்ளே கண்ணன்ற அக்கௌண்ட் இருக்கும். பிகாஸ் அவங்க கண்ணன்ன்றவர் டெப்டார். ஓகே? நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்னா யார்? த பர்சன் ஹூ கிவ்ஸ் அ பெனிஃபிட். நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துருப்பான் ஒருத்தன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம கம்பெனியாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து பெனிஃபிட் எடுத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, ஆனால் காசு கொடுக்காம வாங்கிட்டீங்க. பிகாஸ் காசு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அவங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால நீங்கள் அப்புறமா கூட தரலாம் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக பே பண்ணல, பட் பே பண்ணணும் ஃப்யூச்சரில். கிளைம் இன் ஃப்யூச்சர். ஓகேயா? அதுதான் வந்து கிரெடிட்டார். ஓகேயா? எந்த பர்சன் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துட்டு மணியை வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, இம்மீடியட்டாக மணி வாங்க அப்புறம் வாங்க சொல்லியிருக்காங்களோ, அவங்க தான் கிரெடிட்டார். ஸோ டெப்டார் கிரெடிட்டார் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன்னா என்னது? இப்போ அசட்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம அசட்னா வந்து ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி, நம்ம சொத்துக்கள் தான் அசட்ஸ். ஓகேயா? அந்த சொத்து வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்குகிறோம் நம்ம கம்பெனிக்கு. அந்த பிரிண்டிங் மிஷின் வந்து வாங்கி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதோட வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ வந்து ரிடக்ஷன் ஆகும். அந்த ஃபிக்ஸ் நம்ம வாங்கினது ஒரு ரேட்டு, அது 2 இயர்ஸ் ஓடுதா, ஸோ அதோட வேல்யூ வந்து ரிடக்ஷன் ஆகும். அந்த ரிடக்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட் டியூ டு யூசேஜ். அப்படின்னா என்னது? ஃபிக்ஸட் அசட், ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை நம்ம வந்து அது எவ்வளோ யூஸாக இருக்கோ அதை பொறுத்து அதோட வேல்யூவை டிசைட் பண்ணி அதுலேருந்து சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு டைம்குள்ளே அது பண்ணுவாங்க. அதுதான் டிப்ரிசியேஷன்றது ஒரு சாப்டரே இருக்குது, அதில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு டிப்ரிசியேஷன்னா ரிடக்ஷன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ். நம்ம அசட்ஸோட வேல்யூ இப்போ 10 lakhs வாங்கியிருக்கோமா, அடுத்த இயர் வந்து அது ஒரு 50,000 கம்மியாகி 9,50,000 ஆகிடுதுன்னா அந்த 50,000 வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் டிப்ரிசியேஷன். இட் இஸ் த ரிடக்ஷன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ். சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க, இட் இஸ் த ரிடக்ஷன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ். அதுதான் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சு வச்சா தான்
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட்ஸ் என்னது? பேட் டெப்ட்ஸுன்றது ஒரு பிஸ்னஸோட லாஸ். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ டெப்டார் இருக்காங்க இல்லையா, நம்மளுக்கிட்ட காசு வாங்கி, அதாவது சில பேர் என்ன இப்போ டெப்டார்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். நம்ம வந்து யாருக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க தான் டெப்டார். அதாவது நம்ம கிட்ட வந்து பொருளை வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் இன்னும் பண்ணலை. அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ன்றதை நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. நீங்கள் வந்து அப்புறமா பே பண்ணுறேன் நான் சொல்கிறதுக்கு நம்ம ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 1 மந்த்தோ 2 மந்த்தோ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவர் இல்லவே இல்லை. அந்த ஆளே எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அவர் இருக்காரா, உயிரோட தான் இருக்காரா, இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பணம் வருமா? ஒரு கம்பெனியில் இருக்க மெயினாக அந்த பர்சன் வந்து இல்லைன்ற போது அதுதான் இன்சால்வன்சின்னு சொல்கிறது. இப்போ நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுதான் இன்சால்வன்சி. இன்சால்வன்சினா அந்த பர்சன் இல்லை, அவர் வந்து ஒன்று அவர் இல்லாமல் போயிருக்கலாம், இல்லைனா அவர் அவுட் ஆஃப் த என்னன்னே தெரியாமல் ஒரு வேறு எங்கேயாவது போய் பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த கம்பெனியை அதை விட்டுட்டு வேறு எங்கேயா போயிருக்கலாம். அது மாதிரி இன்சால்வன்சி, அந்த பர்சனே அங்கே இல்லவே இல்லை. நம்ம யார்கிட்ட போய் அந்த பணத்தை வாங்குறது நம்மளுக்கு தெரியல. அதுதான் வந்து பேட் டெப்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சில அமௌண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனினா பேட் டெப்ட்ஸு சிலது இருக்க தான் செய்யும். ஓகே, நம்மளுக்கு வரவே வராதுன்ற ஒரு பணம் அது வந்தாலும் ஓகே, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வரலைன்னா பேட் டெப்ட்ஸ் ரெக்கவரபிள் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் போய் நம்ம போட்டுடலாம். வரலைன்னா அது வருதா வரலையான்னு ஒரு டவுட்டில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த பர்சன் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம காண்டாக்ட் பண்ணால் ரீச் பண்ண முடியல, அவங்க கிட்டேருந்து காசு வாங்க முடியாது, ஒரு பல்கான அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கல, இல்லை எந்த அமௌண்ட்டோ பல்க்கோ இல்லை ஷார்ட் அமௌண்ட்டோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கலன்ற ஒரு அமௌண்ட் இருக்குது தெரியுமா. நம்ம கம்பெனியை நம்ம கூட்ஸ் போயிடுச்சு, ஆனால் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு பேமெண்ட் வரலன்ற ஒரு அமௌண்ட் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து பேட் டெப்ட்ஸ். அதுக்கு ஒரு சில டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் ஆச்சு அது இல்லைன்னா அது பேட் டெப்ட்ஸில் போயிடும். அந்த இயர் ஃபுல்லாக அது வாங்க முடியல அப்படின்ற ஒரு இதில் அது அந்த பர்சனோட இன்சால்வன்சி அப்படின்ற ஒரு இதில் அது வந்து பேட் டெப்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு லாஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இட் இஸ் த லாஸ் டு த பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் டெப்டார் டு பே த டியூஸ். பார்த்தீங்களா, டெப்டார் இருக்கான் இல்லையா, நம்ம யாருக்கு விற்றுருக்கோம், அவன் தான் டெப்டார். அவன்கிட்ட நம்மக்கிட்ட காசு வரல, ஆனால் பொருள் போயிருக்கா, ஸோ அவன் பே பண்ணல, டியூவில் இருக்குது அவன் பேமெண்ட்டு. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் டெப்டார், அவன் வந்து ஃபெயிலியர், அதில் பே பண்ணுறதுல ஃபெயிலியர் ஆகிட்டான். ஸோ இது வந்து இர்ரெக்கவரபிள் டெப்ட். ஓகேயா, இது வந்து திருப்பியே வாங்க முடியாத ஒரு டெப்டை தான் நம்ம பேட் டெப்ட்ஸில் போடுவோம். ஓகேயா, ஸோ பேட் டெப்ட்ஸுன்றது மெயினாக இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதை வந்து 2 வீடியோவாஸாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எது புரியலையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் Thursday நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ட்ராக முடியும் அக்கௌண்டிங்கில். ஸோ அதனால் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வீடியோஸை பாருங்கள். பாய், டேக் கேர்.